வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஃபார் விமென் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ட் சர்க்கிள் விமென் கம்யூனிட்டி. Welcome to week 2 and day 8 of 21 days free abundance attraction challenge. நாம முதல் வாரத்துல ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணோம். உங்களை அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான தயார்படுத்தணும். இந்த வாரம் ரைசிங் யுவர் வைப்ரேஷன், உங்க எனர்ஜி லெவல், உங்க வைப்ரேஷனை ரைஸ் பண்றதுக்கு உண்டான டாஸ்க் எல்லாம் இந்த 2வது வாரம் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு 8வது நாள். நாம செய்யக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீக்ளட்டர். சோ நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் சேர்த்துட்டே போறோம். அண்ட் நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள், நிறைய தாட்ஸ் அண்ட் நிறைய ஃபீலிங்ஸ் சேர்த்துட்டே போறோம். அண்ட் நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸ்லயும் நம்ம நிறைய விஷயங்கள், மெயில் நிறைய, வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய, அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் நிறைய, அப்படி நிறைய எல்லா இடத்துலயும் பிசிக்கலா, மென்டலா, சோல்ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நம்ம நிறைய விஷயங்களை சேகரிச்சுட்டே இருக்கிறோம். நாம இப்ப ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு அந்த புது பொருளை வைக்கிறதுக்கு இடம் வேணும். அப்படின்னாதான் அந்த புது பொருள் நம்ம வாங்க முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடே குப்பையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கிளட்டரா இருக்கு, நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா வாங்கக்கூடிய பொருளை எந்த இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க? அதேதான் யூனிவர்ஸும் உங்களை பார்த்து நினைக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கு, அதையே நீங்க ஆர்கனைஸ்டா வைக்கல, குப்பை மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு யூனிவர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு தர்றதுக்கு விரும்பாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஏரியா, உங்ககிட்ட இருக்க மனசு, உங்ககிட்ட இருக்க டிஜிட்டல் ஸ்பேஸ், அது எல்லாமே நீங்க கிளட்டரா தான் வச்சிருக்கீங்க. அதனால புதுசா உங்களுக்கு தர்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்கும். அதனால எப்பவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லா பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்குது. சோ எல்லா பொருட்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, எல்லா பொருட்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. அது பாசிட்டிவ் எனர்ஜியாவும் இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாவும் இருக்கலாம். சோ உங்க வீடோ, இல்ல உங்க மனசோ, இல்ல உங்க டிஜிட்டல் ஸ்பேஸோ ரொம்ப நிறைய பொருட்களால நிறைஞ்சு இருந்தது, கிளட்டர்டா இருந்ததுன்னா அது கட்டாயமா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் உருவாக்கும். சோ நெகட்டிவ் எனர்ஜி எப்பவுமே உங்ககிட்ட அபண்டன்ஸ் வர்றத பிளாக் பண்ணும். சோ நீங்க அபண்டன்டா வாழ்க்கையில வாழ்றத அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டாப் பண்ணும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னா டீக்ளட்டரிங். சோ நீங்க 3 ஏரியா எடுத்துக்கோங்க: பிசிக்கல் ஏரியா, மென்டல் ஏரியா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஏரியா ஆர் சோல்ஃபுல் ஏரியா. இந்த 3 ஏரியாவில நீங்க இன்னைக்கு கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ண போறீங்க. இருக்கிற பொருட்களை கழிச்சு, இல்ல இருக்க பொருட்களை யாருக்காவது கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி பொருட்களை குறைக்க போறீங்க. சோ பிசிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கோங்க. உங்களோட வார்ட்ரோபோ, இல்லைன்னா உங்களோட கிச்சனோ, இல்லைன்னா உங்களோட டிராயரோ, ஏதோ ஒரு ஏரியா நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ஏரியால இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து எந்த பொருட்கள் வேணும், எந்த பொருட்கள் வேண்டாம், எந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணுங்க. எந்த பொருள் நீங்க 6 மாசமா 1 வருஷமா யூஸ் பண்ணலையோ அந்த பொருள் உங்களுக்கு இனிமே தேவைப்படாது. அந்த பொருள் நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அது தேவைப்படுற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவலாம். அப்படி இல்ல, அது நல்ல கண்டிஷன்ல இல்ல அப்படின்னா நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். சோ இது மாதிரி உங்க வீட்டுல ஒரு பிசிக்கல் ஏரியா எடுத்துட்டு நீங்க அதை இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ணுங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து மென்டல் ஏரியா. சோ மென்டல் ஏரியா அப்படிங்கிறது உங்களோட மனசு, உங்ககிட்ட இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். அண்ட் நீங்க யார் கூடயாவது ஒரு மன வருத்தம் வந்திருக்கு, அவங்கள பத்தின அந்த சிந்தனைகள் உங்க மனசை வாட்டிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷன் கொடுத்து அந்த எண்ணங்களை நீங்க டீக்ளட்டர் பண்ணலாம்.
சோ இது நீங்க யார மனதளவுல நீங்க என்னதை டீக்ளட்டர் பண்ண போறீங்க அப்படிங்கறத எழுதி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சோல்ஃபுல் டீக்ளட்டரிங், சோல்ஃபுல் ஸ்பேஸ்ல டீக்ளட்டரிங் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட இமெயில்ல இருக்க தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. இல்ல தேவையில்லாத நியூஸ் லெட்டர் ஏதாவது இருந்தா அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க வாட்ஸ்அப், உங்க கேலரி, மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டோஸ், தேவையில்லாத வீடியோஸ், அதை எல்லாத்தையும் இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ணி டெலீட் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்பேஸ உருவாக்குறீங்க. சோ அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல நீங்க ஷேர் பண்றீங்க. சோ இன்னைக்கு உள்ள டாஸ்க் முக்கியமா என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தற்சமயம் தேவைப்படாத விஷயங்கள், தேவைப்படாத எண்ணங்கள், தேவைப்படாத திங்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி புதுசா வரக்கூடிய அந்த அபரிமிதத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க. நீங்க அபண்டன்ஸ அட்ராக்ட் பண்றதுக்காக வேண்டி ஸ்பேஸ உருவாக்குறீங்க. அதுதான் இந்த டாஸ்கோட மெயின் அப்ஜெக்டிவ். சோ இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் டீக்ளட்டரிங், மென்டல் ஸ்பேஸ் டீக்ளட்டரிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர் சோல்ஃபுல் ஸ்பேஸ் டீக்ளட்டரிங், இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணி இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன்.